இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கு ஏத்து. எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்என் கார்ஸ்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஸ்கார்பியோ கொண்டு வந்திருக்கிறோம். 2009 மாடல் 2வது ஓனர் கண்டிஷன்ல ஸ்கார்பியோல எம்ஹாக் இன்ஜின் கொண்ட டீசல் வண்டி இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதுவுமே ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட கியர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியரோட இந்த வண்டி வெறும் 1,15,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒரு தெளிவான எம்ஹாக் இன்ஜினோட இருக்கக்கூடிய இந்த வண்டி தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ இப்போ நம்ம பார்த்துடலாம். வண்டியோட நம்பர் TN10W5745ங்க. வண்டியோட பாடி லைன் குவாலிட்டி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் மேக்ஸிமம் பெரிய வண்டி எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே நிறைய ரஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் நாங்கள் பெரிய வண்டி அதிகமாக எடுக்கிறது இல்லை. இந்த வண்டி ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. அந்தளவுக்கு பெரிய லெவலில் ரஸ்ட்டெல்லாம் எதுவுமே இருக்காது. பாடி லைனு இன்ஜின் எல்லாமே சுத்தமாக இருக்கும். இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா FC 2029 வரையும் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் மைலேஜுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே தருது. ஒரு தெளிவான குவாலிட்டியில் சூப்பரான வண்டி, அதுவுமே ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில். ஒரு ஸ்கார்பியோ ஆட்டோமேட்டிக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். அப்போ அந்த வண்டியோட இன்டீரியரு, பூட் ஸ்பேஸு, வண்டியோட இன்ஜினோட கண்டிஷன் எல்லாமே நம்ம பார்த்துலாம். வண்டியோட ரேட்டுமே பெஸ்ட்டாகவே இருக்க போகுது. மார்க்கெட்டில் இன்றைக்கி மேனுவல் கியரில் இருக்கக்கூடிய வண்டியை கொடுக்கக்கூடிய அதே ரேட்டுக்கு, அதை விட கம்மி ரேட்டுக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட இந்த ஸ்கார்பியோ கொடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். வண்டியோட டோர் பேட் சைடு பாருங்கள், ரொம்ப நீட் அண்ட் குட் கண்டிஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட இன்டீரியரோட கண்டிஷனுமே பாருங்கள் தெளிவாக இருக்கும். வண்டியோட ஸ்டேரிங் கண்டிஷன் பாருங்கள் தெளிவாக இருக்குது. பவர் ஸ்டேரிங் வந்துடுது உங்களுக்கு. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள், நான் காட்டுறேன். 1,15,601 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பயணியர் மியூசிக் சிஸ்டம் வந்துடுது, ஏசி வந்துடுது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடுது. வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது. 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடுது. வண்டியோட இன்டீரியர் லுக்கு கண்டிஷன்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது. மேலே அப்பன்சருமே நீட்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ரியரில் இங்கே பாருங்கள் 3 பேர் தாராளமாக ஃப்ரீயாக போகலாம். ஏசி வெண்ட்டுமே இங்கே வந்துடுது உங்களுக்கு. ரியரில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 சீட் கொடுத்துருக்காங்க, 2 பேர் தாராளமாக ஃப்ரீயாக ரியரில் வந்து நம்ம இருந்துக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ரியர் வியூ பாருங்கள், நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்குங்க. வண்டி ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கும். 2 பேர் தாராளமாக ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் பின்னாடியும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட சவுண்டு, வண்டியோட ரேட் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். வாங்க பார்ப்போம். வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வண்டியோட இன்ஜின் கண்டிஷனை பார்த்துடலாம். எம்ஹாக் இன்ஜினுங்க, மஹேந்திராவோட எம்ஹாக் இன்ஜினு, ரொம்பவே ஃபேமஸான இன்ஜினு. மஹேந்திரா ஸ்கார்பியோவில் நீங்கள் மற்ற எந்த இன்ஜினையுமே எடுக்கிறதை விட இந்த எம்ஹாக் இன்ஜின் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜின்னு சொல்லலாம். எம்ஹாக் இன்ஜினு ஒரு தெளிவான குவாலிட்டி இருந்தனால தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். சூப்பராக இருக்குது வண்டி. இப்போ வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்மளோட கேமராவை இன்செர்ட் பண்ணி ஒரிஜினல் நாய்ஸ் அப்படியே காட்டிடலாம் வாங்க. இன்ஜின் நாய்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. டீசல் வண்டி எம்ஹாக் இன்ஜினில் வெறும் 1,15,000 கிலோமீட்டர் ஓடின ஒரு தெளிவான வண்டி. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்டிக்கில் உங்களுக்கு புகையோ ஸ்மோக்கோ இல்லை ஆயில் ஸ்பில்லிங்கோ ஆயில் தெரிக்கிறதோ எதுவுமே கிடையாது. பக்காவான குவாலிட்டியான வண்டி இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதுவும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில்.
இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நாங்கள் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 3,65,000 ரூபாய். 2009 மஹேந்திரா ஸ்கார்பியோ எம்ஹாக் இன்ஜின் கொண்ட ஆட்டோமேட்டிக் வண்டி, 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டிக்கான ரேட் 3,65,000 ரூபா கேட்குறோம். இந்த 3,65,000 ரூபான்றது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ரேட் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். அந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தேவைப்படுதுன்னா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை செக் பண்ணி பாருங்கள். வண்டி திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ரொம்பவே குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. நம்ம நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கஸ்டமர் நம்ம கிட்ட 7 சீட்டர் வண்டி கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய வண்டிகள் வரும், ஆனால் நாங்கள் எல்லா வண்டியும் எடுக்கிறது இல்லை. என்ன காரணம்னா நிறைய ரஸ்ட் இருக்கும், வண்டியில் ஓட்ட உடசல்னு அங்கிட்டு இங்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனாலே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறது. இன்றைக்கி நல்ல குவாலிட்டியில் வண்டி கிடச்சனால இந்த வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேவைப்பட்டால் உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.